ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 கப் மைதா வந்து எடுத்துக்கிறேன். என்னுடைய கப்போட மெஷர்மெண்ட் வந்து 240 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு கப்பில் தான் 2 கப் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு நல்லா வந்து இந்த மாவை வந்து சலிச்சு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 8 இன்ச் உள்ள ஒரு ஸ்கொயர் டின்னை தான் வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டின்னை வந்து நம்ம வந்து ஆயில் போட்டு வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஆயில் வந்து நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கேக் வந்து வெந்தக்கப்புறம் என்னன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். அதனால் வந்து ஆயில் வந்து அதிகமாக வந்து க்ரீஸ் பண்ணாதீங்க, அளவாக வந்து ஆயில் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கேக் பண்ணுறதுக்கு வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒயிட் எக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பட் என்னென்னா கடைசியாக ஒரு முட்டை உடைக்கும் போது தெரியாமல் வந்து அது ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லாமே வந்து எல்லோ பாட்டு வந்து விழுந்துருச்சு. அதனால் அதை எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆனங்கேட்டி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கும் போது ஒயிட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வர வரைக்கும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்தக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்து போட்டு நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். எசன்ஸ் போட்டு நம்ம பீட் பண்ணக்கப்புறம் எந்த கப்பில் வந்து நான் மைதா மாவை வந்து அளந்து எடுத்தனோ அதே கப்பு 240 ml கெப்பாசிட்டி உள்ள அதே கப்பில் வந்து 2 கப் சுகர் வந்து எடுத்துக்க போகிறேன். இது பவுடர் பண்ண சுகர். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சுகர் ஃபுல்லாமே வந்து டிசால்வ் ஆகணும். சுகர்லாம் போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்தக்கப்புறம் நான் 60 ml ரீஃபைன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஆயில் போட்டக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ணாதீங்க. ஒரு ஜஸ்ட் அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் ஒரு 1 செகண்ட் மட்டும் வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி முடித்தக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க போகிறோம். ஓரத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்தக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓவர் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. பேட்டர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து பால் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதிகமான பால் வந்து ஆட் பண்ணாதீங்க. அப்போ கேக் என்னென்னா உப்பி வராது, ரொம்ப வந்து ஒரு ஸ்பாஞ்சியாக ஆயிரும். இப்படியே அமுத்துனோம்னா நல்லா அமுந்துக்கும். அதிகமான ஒரு பால் வந்து எடுக்காதீங்க. இப்போ பேட்டர் மிக்ஸ் பண்ண அந்த பேட்டரை வந்து நம்ம இப்போ வந்து டின்னில் வந்து ஊற்றிக்கலாம். டின்னில் நீங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது வந்து கட்டி இருந்தது அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு கேக்குக்கு கன்சிஸ்டன்சி.
டின்னில் கேக்கோட பேட்டர் வந்து ஊற்றுனக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா கீழே வந்து ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரிலீஸ் ஆயிரும். ஒரு தடவை வந்து இது நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா கேக் பேக் பண்ணும்போது மேலே உப்பி வந்து நின்றுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு தடவை வந்து தெரியாமல் வந்து இதை தப்பு பண்ணங்கேட்டி கேக்கே வந்து ஃபுல்லாமே வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து அவன் கிடையாது, ஓடிஜி கிடையாது. நான் கடாயில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து குறைஞ்சது 55 நிமிஷம் வந்து ஆச்சு. ஆனால் கேக் பார்க்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.